தனுசு ராசி நேயர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும்? ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி முதல் 18 மாதம் இந்த ராகுவால் கேதுவால் நல்லதா கெட்டதா? என்னங்க பட்டிமன்றம் மாதிரி பேசுறீங்க? ஆமா, பட்டிமன்றம். ஒரு மன்றத்துக்குள்ள விவாதம் வந்துருச்சுன்னா பேசிதான் ஆகணும். பேசினாதான் அதுக்கு லாபம், பேசலைன்னா நட்டம்தான். என்றைக்குமே மனசுக்குள்ளே இருக்கிற தனுசு ராசிக்காரர்கள் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. மனசில் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, ஒரு எண்ணம் தோன்றிட்டுன்னா பேசி தீர்த்துருங்க. நல்லதை கெட்டதை பார்த்துக்கலாம். பேசலைன்னா பிரச்சனை இன்னும் பெருசாகும். இதுதான் உண்மை. தமிழ் வருஷம் விசுவாவசு வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை இந்த ராகு கேது பெயர்ச்சி அடைகிறார்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா கிரகத்துக்கும் இருக்கிற மாசை விட செம்ம மாசு ராகு கேது தான். அதாவது சொல்லுவாங்க எப்படின்னா, செய்யறது தெரியாம செஞ்சுட்டு போவான். ஐயா, இதான் ராகு கேது. வைக்கிற ஆப்பே தெரியாது, ஆப்பு எங்க வைக்கிறானே தெரியல. சிவாஜின்ற ஒரு படத்துல விவேக் சொல்லுவாரு ரஜினிகாந்த் பார்த்து, சிவாஜி கேப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் ஆப்பு வைக்கிறிய அப்படின்வாரு. அதே மாதிரி தான் ராகு கேது, எங்கெல்லாம் கேப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் ஆப்பு வைக்கும். அது வைக்கிறதே நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ராகு கேது தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும்? 18 மாசம் லாக்கா ரிலீஸா பார்த்தலாமா? கவலைப்படாதீங்க, ராகு உங்களை ரிலீஸ் பண்றார். அப்பா, எஸ், 70% ராகுவால் லாபம், 30% கவனம் கேதுவா. ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்டேன். இப்ப ராகு 3ஆம் இடத்துக்கு வர. இந்த 3ஆம் இடத்துக்கு ராகு வரும்போது எடுக்கிற காரியங்களில் வெற்றி ஏற்படும். நமக்கு வெற்றியை ஏற்படுத்தணுங்கிற எண்ணம் வந்துடும். எதையாவது சாதிக்கணுங்கிற எண்ணம் வந்துடும் தனுசு ராசிக்கு. இந்த 18 மாசம் ஏப்ரல் மாசம் 26ஆம் தேதியிலிருந்து உங்களுக்குள்ள ஒரு அசுரன் உள்ள இருப்பான். எடுத்த நம்ம என்ன சொல்லுவாங்க, நம்ம ஆஸ்கார் அவார்டு வாங்கியே தீரணும் ஐயா, நம்ம ஒரு அவார்டு வாங்கியே ஆகணும், இனிமேல்லாம் நம்ம லைஃப் இனிமேல் விடக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு வேகம். நீங்க ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்க, பெரிய மனிதரா, பெரிய யோகவாதியா, ஞானியா உங்க வாழ்க்கை திசை மாறப்போகுது. எடுத்த காரியங்களில் வெற்றி, ஜெயம், லாபம், பணம் பெருக போகிறது. 2 வருமானம் கிடைக்கும். டபுள் டைம் வருமானம் ஏப்ரல்ல இருந்து. ஒரு சேலரி வாங்கினா 2 சேலரி, டபுள் டைம் வருமானம், லாபம், திடீர் லாபம், மனோ தைரியம் அதிகமாகும், தொட்ட காரியம்லாம் தொடங்கும், சக்சஸ். ராகு பல வழியில முன்னேற்றத்தை கொடுக்கிறார், உங்களுக்கு பலத்தை கொடுக்கிறார். கடந்த 18 மாசமா ராகு பகவான் நம்மளை முடக்கி போட்டு வச்சிருந்தார். உண்மையா இல்லையா யோசிச்சு பாருங்க தனுசு ராசிக்காரர்களே. முடக்கி போட்டிருந்த உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திடுக்கிடும் திருப்பங்களோடு உங்க வாழ்க்கையை திருப்பு முனையாக மாற்ற போறீர்கள். ராகு அந்த அளவுக்கு பிளஸ் பண்றார். நிறைய பிளஸ்ஸிங், கடவுளோட பிளஸ்ஸிங் ராகுவோட அனுகிரகத்தினால இந்த தனுசு ராசிக்கு கிடைக்குது. சில சட்டத்தில் சிக்கியிருந்தவர்களுக்கு சட்ட சிக்கல்கள் விலகும். அவமானங்களில் சிக்கியிருந்தவங்களுக்கு அவமானங்கள் விலகும். தப்பான பேர் எடுத்தவங்களுக்கு அந்த பேரெல்லாம் மறைஞ்சிடும். நல்ல பேரு, நல்ல எண்ணம், நல்ல சிந்தனைகள் நிறைய மேலோங்கும். உயர் பதவிகள் கிடைக்கும். அரசாங்க காரியங்களில் வெற்றி கிடைக்கும். அனுகூலங்கள் கிடைக்கும். கல்யாண வாழ்க்கை சிறப்பாகும். கல்யாணத்தில் ஏதாவது எனக்கு சங்கடமா போச்சு சார், கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் கல்யாண வாழ்க்கை நம்ம நல்லாயிடும். கிராமங்கள்ல சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, பூர்வீகத்துல நம்மளுடைய தடத்தை பதிப்பதற்கான எண்ணம் மேலோங்கும். சுகமா ஆண்டவன் பணத்தை கொடுக்கறதுக்கான நல்ல நேரம் ராகு உங்களுக்கு கிஃப்டா வந்துட்டார். சோ பெஸ்ட். கேது 9ஆம் இடத்திற்கு வரார், 9th பிளேஸ். ஓடியவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, எல்லாரும் அதை பெரிய சந்தோஷமா நினைச்சுப்பாங்க. ஓடினவனுக்கு 9ல் குரு அப்படின்னு. 9ல் குருன்னா என்னன்னா, தேவையில்லாதவெல்லாம் புத்தி சொல்லுவான். புத்தி நிறைய கிடைக்கும். இந்த 9ல் குரு வந்தா புத்தி நிறைய கிடைக்கும். 9ல் கேது வந்தா என்ன, கேதுவும் ஞானக்காரகன் தான். எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம கேட்டுக்கணும், கோபம் மட்டும் படக்கூடாது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவான். நீங்க 2 வீலர் கரெக்டா ஓட்டிட்டு போனாலும் ஒரு போலீஸ்காரர் நிப்பாட்டிடுவார். நிப்பாட்டி எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணு அப்படின்னுவார். ஐயோ சார் எல்லாம் கரெக்டா இருக்கு சார், எடுத்து காட்டு, காட்டி எல்லாம் பார்த்ததுக்கு பிறகு அவர் ஓகே பண்ணுவார். அந்த 5 நிமிஷம் உங்களுக்கு சிரமம் தான். நான் பாயிண்ட் புரியுதா?
அப்ப என்னன்னா 10 நிமிஷம் முன்னாடி ஒரு இடத்துக்கு போகணும். ஏன்னா 9ஆம் இடத்துல கேது வரும்போது நிறைய ஞானத்தை கொடுப்பார். நடந்த ஒரு தவறு மீண்டும் நடக்காத அளவுக்கு உங்களை பக்குவப்படுத்துவார். கேது அவ்வளவு பெரிய பர்ஃபெக்ட் பிளானட். இந்த இடத்துல சில உறவுகளை பத்தி எண்ணி மனசு கொஞ்சம் கண்ணீர் விடும். சில உறவுகளை இந்த உறவை நம்ம பேசியிருக்க கூடாது, கொஞ்சம் பேசிவிட்டோம் அப்படின்னு இந்த கடைக்கண்ல ஒரு சின்ன கண்ணீர் வருவதற்கு வாய்ப்பு ஏற்படும். அப்ப கேது நிறைய ஞானத்தை கொடுக்க போறார். நிறைய புத்திமதிகளை பல பேர் சொல்லுவாங்க. அங்க மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னடா எப்ப பார்த்தாலும் புத்திமதி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு நம்ம கோவப்பட்டுறக்கூடாது. நம்மளை வேண்டா வெறுப்பாக சில பேர் பார்ப்பாங்க. இந்த 9ல குரு வரும்பொழுது நம்மளை, இந்த கேது வரும்பொழுது வேண்டா வெறுப்பாக நம்மளை பார்ப்பாங்க. அப்படின்னா என்ன, நம்ம சில பேருக்கு பாரமா தெரியும். அப்ப நம்ம மனசுல என்னன்னா ஒரு டெவலப்மெண்ட் திங்கிங் வராது. மனசு என்னைக்குமே டெவலப்மெண்ட்டா இருக்கணும். நம்ம திங்கிங்க அடுத்ததை பத்தி சிந்திக்கணும், அடுத்த உயர்வை பத்தி யோசிக்கணும். அங்க போய் என்ன பண்ணணும்னா, நம்மளை ஒருத்தவங்க ஒரு சொல்றோம்ல வார்த்தையில கேவலமா பாக்குறாங்க, ஏன்டா நீங்களே இருக்கு அப்படிலாம் கேட்பாங்கல்ல, அது மாதிரி பாக்குறாங்க. என்ன அப்படின்னா அப்ப மைண்ட் ரொம்ப டைவர்ட் ஆகும். சில பேர் கோவக்காரவங்களா, சில பேர்லாம் கோவத்தில் அரைஞ்சிடணும்னு தோணும், வெறித்தனம் வரும். அதெல்லாம் வேண்டாம். அந்த இடத்துல ஒன்று தலை குனிஞ்சிடுங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். கேது தான், அதான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். தனுசு ராசிக்காரர்கள் கேது பகவான் 9ல் வரும்பொழுது ஒரு பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கக்கூடாது. அந்த இடத்துல இருந்து நவுந்துருங்க. நான் உங்களை திட்டுறேன்னா நீங்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடாது, நவுந்துடணும். சாரி கேட்டுரும், முடிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் ஃப்ரீ. அது சாரிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் 18 மாதம் ஒரு மந்திரமாக வச்சுக்கிங்க. நான் ரொம்ப சிம்பிள் மந்திரம் சொல்லித்தரேன், பெரிய மந்திரம்லாம் கிடையாது. சாரி, அந்த சாரிங்கிற மந்திரம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சௌகரியத்தை ஏற்படுத்தும். உங்க வாழ்க்கையில திடமான யோகத்தை கொடுக்கும். சாரின்னு சொல்ல சொல்ல மனசு ரொம்ப தெம்பாவுங்க. சாரின்னு சொல்ல சொல்ல மனசு ரொம்ப திடமாவுங்க. ஏன்னா நம்ம ஒரு தப்பு பண்ணும் போது ஒருத்தன் திட்டுறான், தப்பு பண்ணலைனாலும் திட்டுவான். அதான் நான் சொல்லிட்டேனே, இப்ப நம்மளை சொல்லி காட்டுறது, குத்தி காட்டுறது, இதெல்லாம் இந்த நேரத்தில் நடக்கும். இப்ப இந்த நேரத்தில் நடக்கும்போது நமக்கு பிடிக்காது. அப்போ அவன்கிட்ட சாரின்னு ஒரு வார்த்தை கேட்கும்போது நம்மகிட்ட ஒரு வேர்டு வெளியில் வருது பார்த்தீங்களா, அது அவனையும் காம் பண்ணும், நம்மளையும் காம் பண்ணும். அதே அந்த வேர்டுக்கு மேலே இப்போ நீ என்ன பண்ணுவ, என்னடா பண்ண முடியும்னா அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவ்வளவுதான். அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு பிறகு காரியத்தில் நஷ்டம். நம்ம கட்டி வச்சிருந்த கோட்டையெல்லாம் காலி. நம்ம ஒரு கோட்டை கட்டி வச்சிருப்போம், இத்தனை மணிக்கு இந்த ஊருக்கு போய், இத்தனை மணிக்கு அங்கே போய், அத்தனை மணிக்கு அங்கே போய், இதெல்லாம் பண்ணி வச்சிருப்போம்ல, இந்த ஒரு செகண்ட்ல எல்லாம் கழுவாயிடும். இப்ப என் பதிவை நீங்க பார்க்கறது மனசுல நிறுத்துற ஒரே வார்த்தை சாரி. சாரி, கரெக்ட். நானும் அந்த வார்த்தையை ஏன் நீங்க சொல்லணுமே நான் சொல்றதுக்கு நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஆமா, என்ன பண்றது, சூழ்நிலை தான். 9ஆம் இதை இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும். எல்லாரும் எல்லாத்துக்கும் எழுத்துக்கிட்டுலாம் போக முடியாது. வாழ்க்கையில எழுத்தவெல்லாம் காலியா போடுறான், நம்ம கனவு காலியா போயிடுது. இந்த பகை மட்டுங்க வாழ்க்கையில என்னைக்குமே இருக்கக்கூடாதுங்க. பகையும் நெருப்பும் என்னைக்கும் பிரச்சனை பண்ணும். தனுசு ராசிக்காரர்கள் கவனமா இருங்க. அது மாதிரி தீட்டு தொடப்புன்னு சொல்லுவாங்க. தனுசு ராசிக்காரர்கள் அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. தீட்டுனா என்ன, சில ப்ரொசீஜர் வச்சிருப்பாங்க நம்ம பெரியவங்க. இதை தொடாத தீட்டு, இங்க போவாத தீட்டு, இங்க போயிட்டு வந்தா குழி, இங்க இதெல்லாம் நம்ம கேட்கணும். இப்ப ஃபார்மல், இதெல்லாம் ஃபார்முலா. கோவிலுக்கு இப்படி போ, இப்படி போகாத, நெத்தியில 90 வை, சந்தனம் வை, குங்குமம் வை, எதையாவது வை, இதை கேட்கணும். இது என்னங்க செய்யும், இதுல என்னங்க இருக்கு, ஒரு சந்தனம் வைக்கிறதுல குங்குமம் இருக்கிறதுல என்னங்க செய்ய போகுது அப்படின்னா, திட்ட வரவங்க கூட சந்தனம் வச்சிருக்காருன்னு திட்டாம போயிடுவான். நம்மளே கெட்ட வார்த்தை பேசணும்னு சொன்னா கூட சந்தனம் வச்சிருக்கிறதுனால நம்ம பேசாம இருப்போம் அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ ஒரு பெரிய பிரச்சனையையே ஒரு சின்ன சந்தனம் காலி பண்ணிடும். முடிஞ்சு பிச்சா. இப்போ நீங்க சந்தோஷமா நாளாயிருந்தீங்களே. அப்ப கேது நிறைய ஞானத்தை கொடுப்பார். நிறைய நேரம் நல்லா தெரிஞ்சுங்க. சின்னதாக ஒரு ருத்ராட்ச கொட்டை ஒன்று வச்சுங்க, ஒரு 11 இது வச்சு மாலை அப்படியே ஊட்டுங்க, இல்லை உட்காந்துருங்க. எதுவுமே கேட்கலையா, இந்த இயர் போன ஹெட்டு போன ஒன்று வச்சிருக்கிறான், அதை போட்டுங்க. போட்டுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு குத்து பாட்டு வேணாலும் கேளுங்க. கண்ணை திறந்து ஒருத்தரும் பத்துறாதீங்க கோவம் வரும்போது. சூப்பரா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். விநாயகரை நிறைய வழிபாடு பண்ணுங்க. இந்த ராகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் 70 to 80% லாபத்தை கொடுக்குறார்.
இந்த 20% மட்டும் கேது பகவான் காரிய நஷ்டம் அதை நம்ம ஏற்படுத்துறதுக்கு காலத்தை கொடுத்துடக்கூடாதுங்கிறதுனால தான் மற்றவங்கள்ட்ட கவனமாக இருங்க. மற்றவங்க என்ன நம்மளை வந்து உரசுனாலும் நான் தங்கம் யா, தனுசுனா தங்கம் அப்படின்னு முடிவாருங்க. உரசரவனுக்கு வேணா நமக்கு கொஞ்சோண்டு அவனுக்கு லாபம் கிடைக்கலாமே தவிர உரசுனால நம்ம நஷ்டமே ஆகக்கூடாது. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.